நட்டாஜி எங்களுடைய 200வது எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக நிகழ்ச்சியாக இருந்தது. நான் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது நட்டாஜி அவர்கள் அந்த செல்லுகின்ற பாதையில் முழுமையாக கடைகளை அடைத்து அங்கிருந்த லைட்டு, அதாவது மின்சார விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்கிறது. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு தேசிய தலைவர் வருகின்ற, அவர் Z+ பாதுகாப்பில் இருக்கின்ற தலைவர் வருகின்ற பகுதியில் கூட அவர்கள் அந்த மின்சாரத்தை துண்டித்தது மிகவும் வன்மையானது. அரசு அதிகாரிகள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். டெமோக்ரசி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு ஜேபி நட்டாஜி. அந்த இடத்துல நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? அதுதான் டெமோக்ரஸி எங்க இருக்குது? திமுக கிட்ட எதுவுமே டெமோக்ரஸி இல்லை. டைனஸ்டி இருக்கிறது. அதாவது டைனஸ்டி கட்ட பஞ்சாயத்து என்று சொன்னார்கள். அது மணி பணத்தில் அவர்கள் என்னது 2G மாதிரி பெரிய பெரிய ஊழல்கள். இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்கிறாரு, இன்னொரு அமைச்சர் பதவி போயிருக்கிறாரு. இப்படி ஊழலில் ஊறி போன கட்சியாக அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வாரிசு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது, கட்ட பஞ்சாயத்து கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் வந்து சொன்னார்கள், நட்டாஜி அவர்கள் எப்படி இந்த லைட்டை வந்து இன்னைக்கு அணைச்சிருக்கிறார்களோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லைட்டை தமிழ்நாடு மக்கள் மிக விரைவில் ஆப் செய்வார்கள் என்பது நம்புறேன். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக இருந்துச்சு. அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் மிகவும் நல்ல முறையில் ஆவேசமாக தமிழகத்தினுடைய நலன் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத, பாரத முறை என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கிறத பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொண்டர்கள் எழுச்சியாக இருந்தாங்க. மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு கூட்டமாக தெரிகிறது. இல்லை, அவங்க ரொம்ப எழுச்சியாக இருந்தாங்க. இங்கே நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியுதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். நிறைய பேருக்கு ஹிந்தி, தெலுங்கு. இப்போ சென்னையில் வந்து நிறைய பேர் எல்லா மொழியும் தான் பேசுகிறாங்க. அதான் பாதி புரிஞ்சுது. அதனால உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன். திமுக காங்கிரஸ் அதை பற்றி பேசும்போது எல்லாருமே ரொம்ப இண்டி கூட்டணின்னு உடனே உற்சாகம் அடைஞ்சிடுறாங்க. இண்டி கூட்டணி இப்போ பூந்தி கூட்டணி ஆயிடுச்சு. நிச்சயமாக இன்னும் மேலும் மேலும் உதிர்ந்து கடைசியில் நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான், தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் இண்டி கூட்டணியை இங்கேயே தமிழ்நாட்டுக்குள்ளே சுருங்கிடும் நான் நினைக்கிறேன். சார், சென்னையில் அடுத்து வரக்கூடிய நடைப்பயணத்துக்கு வந்து அனுமதி நிர்வாகி அந்த இடத்துல வேற தொழிலுக்காக வச்சிருக்கிறாரு. வேற தொழில், ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவரு இந்த தேர்தல் வரைக்கும் 60 நாளைக்கு ஒரு போர்டு வச்சிருக்கிறாரு. உடனே இதே திமுக பல்வேறு இடங்களில் திமுக ஆபீஸ் கோயில் இடத்துல, கோயில் கட்டடத்தில் இருக்குங்கிறத நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அனுப்பிட்டு நீ உங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோம். அது ஒரு பெரிய தவறா பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு. அதிகமான கேள்வி கேட்குறீங்க. கூட்டணி தலைவர்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கூட்டணிகள்லாம் இறுதியான பிறகு தானே வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவாங்க. நன்றி.